எடப்பாடி பழனிசாமி வந்து மீண்டும் ஆட்சி வந்தாக்க ஒவ்வொரு குடும்பத்தும் கருணை அடைப்பில் 10,000 வழங்கணும்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இது தேர்தலுக்காண்டி அவர் அறிக்கை விட்டுட்டு இருக்காரு. ஜெயிச்சா அவரெல்லாம் வர முடியாது, அவர் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே மகளிர் குடும்பத்தை திமுக அரசு 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதே சாத்தியப்படாதுன்னு சொன்னால் ஒரு 1000 ரூபா கொடுக்குறேன்னாரு. அது மாதிரி இது ஒரு வாய்ஜாலத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவ்வளோ அதெல்லாம் கொடுக்குற வாய்ப்பே இல்லை. அவர் அந்த வர முடியாது. இப்போ திமுக சார்பிலையும் கொடுக்குறாங்கல்லானே, மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. அவர் சாத்தியப்பட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காருல்ல, கொடுத்தாரு. இப்போ அந்த 5000 ரூபா கொடுத்துருக்காங்க. இன்னும் அடுத்தது கண்டிப்பாக ஆட்சிக்கு வந்தாங்கன்னாக்க இன்னும் சிறப்பாக செய்வார். 2000 பணம் தர கொடுப்பாரு, கண்டிப்பாக கொடுப்பாரு. நல்லா சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த 10,000 கொடுக்குறது வரவேற்க முடியாது தானே? வரவேற்கிறதால அந்த சாத்தியில் ஒரு 1000 ரூபாய் அவர் கொடுக்க முடியாது, 10,000 கொடுப்பாரு. அதை பார்க்கணும்ல. வந்து அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு அவர் எல்லாம் 10 வருஷம் ஆண்டாள் என்ன செஞ்சாங்க? ஒன்றுமே செய்யலை. இவர் நல்ல சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ வர தேர்தலில் கண்டிப்பாக ஜெயிச்சு அவர் தான் மீண்டும் முதலமைச்சர் ஆவார். ஆனால் அந்த 2 வருஷம் அது கண்டிப்பாக கண்டிப்பாக கொடுப்பாரு. அது நல்லதாக தான் இருக்குது. எங்களுக்கு என்னமோ அவர் வர்றது நல்லதுன்னு நினைக்கிறேன் நான் இந்த ஆட்சியில். ஏன்னா இப்போ தேர்தல் வரும்போது அந்த அறிவிப்பாக வருது. தேர்தலுக்கு முன்னாடி அந்த அறிவிப்பு யாருமே கொடுக்கல. அது இல்லை, எனக்கு என்னமோ அவர் தான் வரணுன்னு தோணுது. அவர் வந்தால் நல்லாயிருக்கும். வந்தால் 10,000 கொடுப்பாரு நம்புறீங்களா? நம்புகிறேன் சார், கண்டிப்பாக நம்புகிறேன். நாங்கள் இப்போ நல்லதான் பார்க்குறோம். ஆட்சிக்கு வருவாங்கன்னு நம்பிக்கை இருக்கா? இப்போ வருவான்னு நம்பிக்கையோடு தானே சொல்கிறோம். அந்த கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கா? கொடுப்பாங்கிற நம்பிக்கையோடு தான் நாங்கள் போடுறோம். எங்கள் மனசாட்சி இருக்குல்ல, நம்பிக்கையோடு தான் போடுறோம். இந்த மீண்டும் ஸ்டாலின் வந்தாருன்னா, இன்னும் ஒரு ஆண்டு வந்தாருன்னா இன்னும் நல்லா இருக்கும். இல்லை மீண்டும் இது எடப்பாடி வந்தாருன்னா இதோட ரொம்ப மோசமாக இருக்கும் எல்லாமே. அதை பார்த்து அனுசரித்து மக்கள் நீதி நேர்மையோடு போட காத்துக்கிட்டு இருக்கோம். இல்லை, அது அவர் அறிவிப்பை எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயமா எப்படி பார்க்குறீங்க? இல்லை இப்போ இவரே ஒரு நல்ல விஷயந்தான் செய்கிறாரு. பெண்களுக்கு இது இலவசம் டிக்கெட்டு மேற்கொண்டு வசதி போக்குவரத்து என்ன கேட்டாலும் அவர் செய்கிறாரு. அவரை செய்யவே இல்லை. அவர் அப்படியே அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், காவேரி ஆறு வர்றேன், வைகை ஆறு வர்றேன் அப்படின்னு சொல்லி இன்னும் எதுவுமே வரல. சும்மா நிலநாட்டி தான் வச்சுருக்காங்க. அப்போ இந்த அறிவிப்பை தேர்தல் அறிவிப்பாக பார்க்குறீங்களா? நான் தேர்தல் அறிவிப்பை பார்க்குறேன். அதுக்கு வந்துருச்சுன்னா உடனே தண்ணி வரும். புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு தண்ணி வரணும். எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு தேர்தலுக்காக அறிவிக்க தேர்தலுக்காக தான் இது பண்ணுறாரு.